Hello friends, welcome to Madras kitchen channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to make பன்னீர் பட்டர் மசாலா. தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு panல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும்னே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 10 முந்திரி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை அந்த மசாலாவில் ஊற்றிடலாம். ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரேவி நல்லா ரெடியாகி கொதிச்சு வரும்போது 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்ல டேஸ்ட்டு ஒரு நல்ல மனம் கொடுக்கறதுக்கோசம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல்லாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் ரெடியான பன்னீர் பட்டர் மசாலாவை சர்வ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.